Welcome to Nminds Academy YouTube channel. I am Aravind Raj. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா methods to access the shared folder or drive அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நாம ரெண்டு மிஷின்ஸ் more than 2 மிஷின்ஸ்க்கு நாம கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினா நாம ஷேர் பண்ணி என்ன பண்ணுவோம் டேட்டாவை நாம அக்சஸ் பண்ணுவோம். சோ அப்ப அந்த டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு அந்த மெத்தட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் ஷேர் தி டேட்டா ஐ திங்க் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதை நம்ம மறந்துடவே கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் டு ஷேர் தி டேட்டா. ஸோ ரிமெம்பர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் கனெக்ட் நெட்வொர்க். ஸோ எந்தெந்த சிஸ்டத்துக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சிஸ்டத்துக்கு எப்படி நாம நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ். அந்த நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல லேப்டாப்பா இருக்கலாம், மீடியா ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸ். இஃப் சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐசி கார்டு இருக்கும். லேப்டாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ஐசி கார்டு பிளஸ் ஒயர்லெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஃபை ரிசீவரும் இருக்கும். தேர்ட் ஒன் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹப், ஸ்விட்ச், ஒயர்லெஸ் மோடம், ஒயர்லெஸ் ரவுட்டர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ஃபோர்த் ஒன் ப்ரோட்டோகால். ஸோ இதை பற்றி இப்போதைக்கு அதிகமாக பேச விரும்பல, பட் இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகாலோட யூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கனால நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அல்டிமேட் நாலேஜ் கிடைக்க நான் கேரண்டி. இந்த 5 ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? ஓகே, அடுத்து ஸ்டெப்ஸ் டு ஷேரிங் டேட்டா. நம்ம அந்த டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணுவோம்? கனெக்ட் சிஸ்டம் வித் நெட்வொர்க். ஸோ கனெக்ட் பண்ணிடுவோம் சிஸ்டத்தை நெட்வொர்க்கோட. செகண்ட், அசைன் an ஐபி அட்ரஸ் டு கம்ப்யூட்டர். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்னா இருந்தால் அந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அப்போ அந்த ஐபி அட்ரஸ் ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ண முடியும். ஒன் இஸ் ஸ்டாட்டிக், தட் மீன்ஸ் மேனுவல். அனதர் ஒன் இஸ் டைனமிக், தட் இஸ் கால் டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஹெச்சிபி சர்வராக இருந்தால் மிஷின் அதாவது டிவைஸ் தான் கொடுக்கும். எந்த மாதிரியான டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர், மோடம் அந்த மாதிரியான டிவைஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்சிபி சர்வர் மூலியமா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணியும் லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன், செக் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம மேனுவலாக அசைன் பண்ணாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசைன் ஆனாலும் சரி, நம்ம மிஷினில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். பை யூசிங் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன், செக் கனெக்டிவிட்டி பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ். ஐபி அட்ரஸ் அசைன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை இமீடியட்டா ஷேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த மிஷின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின்ஸ்க்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அதுக்கு ஒரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். பிங் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் போட்டு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். பிங்கிங் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா we are able to access the data from one machine to another machine or else it's not possible. ஓகேங்களா? அடுத்து அப்ப அந்த எரர் வந்ததுன்னா அந்த எரர் எதனால அந்த எரர் வரும் அப்படிங்கிறதையும் அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஷேர் தி டேட்டா. இப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மிஷின்ல இருந்து எந்த மிஷினுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த டேட்டாவை நாம ஷேர் பண்ணிடலாம். ஸோ ஷேர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ண டேட்டாவை அக்சஸ் பண்ணணும். அக்சஸ் தி ஷேரோட டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்சஸ் தி ஷேரோட டேட்டா அப்படிங்கிறது தான் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸை நம்ம எப்படி ஒரு மிஷின்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு மிஷினுக்கு நம்ம வந்து அக்சஸ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் கனெக்டிவிட்டி பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ். தட் மீன்ஸ் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். திட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். மெத்தட்ஸ் டு அக்சஸ் தி ஷேர்டு ஃபோல்டர். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
It can be done by n number of ways. First one is network path, second one is IP address, third one is net bias name, fourth one is network discovery, fifth one is drive mapping, sixth one is network location. So இந்த 6 வேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு டேட்டாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப நாம இதுல ரெகுலரா இது வரைக்கும் பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் இது வரைக்கும். ஸோ இன்னும் மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். லேப் செட்டப் பை யூசிங் மொபைல் ஹாட்ஸ்பாட். ஸோ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப் செட்டப் நான் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இப்போ நான் பண்ற அதே ஆக்டிவிட்டிஸை நீங்களும் பண்ணி பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி லாஸ்ட் 2 to 3 வீடியோஸை நான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு டைம் நான் இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்றேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. சார் இப்போ என்கிட்ட லேப்டாப் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறீங்க, டெஸ்க்டாப் லேப்டாப் இருக்கு, நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாமே இருக்கு, நீங்க கம்யூனிகேட் பண்ணி காமிக்கிறீங்க. பட் எங்கனால வந்து பண்ண முடியல, பட் எங்ககிட்ட வெறும் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்கறது, ஓகேங்களா? இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் டேட்டாவை ஷேர் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இந்த கோர்ஸ் லேர்ன் பண்றீங்களா இருந்தாலும் சரி, அப்ப என்ன பண்ணி பார்ப்பீங்க, கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்ப உங்க ஃப்ரெண்டுகிட்டையும் உங்ககிட்டயும் ஆர்எல்ஸ் நீங்க உங்ககிட்டயே 2 லேப்டாப் இருந்தது அப்படின்னா, அந்த லேப்டாப்ல வைஃபை ரிசீவர் இருந்தது அப்படின்னா, எய்தர் டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி லேப்டாப்பா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டுலையுமே வைஃபை ரிசீவர் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி நீங்க இதையே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும். தட் மீன்ஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்யூட்டர் எனேபிள் டிவைசஸ். ஸோ நம்ம கிட்ட 2 லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்குவோம். அடுத்து மீடியா, நாம இங்க யூஸ் பண்ண போற மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ். தேர்ட் ஒன் இஸ் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். சார் என்கிட்ட நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இல்ல, என்னால மோடம் ரவுட்டர்லாம் வாங்க முடியாது, இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறாரு. அவர்தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் போன். நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மார்ட் மொபைல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் மொபைலை வச்சு எப்படி ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான், பட் இப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் கொடுக்க போறேன். ஸோ இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மொபைல் டேட்டாவோட சிம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள். ஸோ இந்த மொபைல் டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோட சிம்பிள். ஸோ ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி இந்த 2 மிஷினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப் இருந்தா போதுங்க நம்மளுக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற லேபுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இப்ப தேவையில்லைங்க. ஸோ மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டைரக்டா போய் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, தேர்ட் ஒன்னு இஸ் ஃபினிஷ்டு, நெட்வொர்க் டிவைஸ் ஃபினிஷ்டு. ஃபோர்த் ஒன் ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் பத்தி நம்மளுக்கு தேவையில்லை, அது நாம் பின்னாடி பார்க்கலாம். அது நாம வந்து எதுவும் பண்ண போறதில்ல, பேக்ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அது 2 ஆகும். ஃபிஃப்த் ஒன் ஐபி அட்ரஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ ஐபி அட்ரஸ் வேணும். இப்போ யார் தருவா? ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைன் பண்ண முடியும். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் மேனுவலி, another ஒன் இஸ் டைனமிக் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ இங்க டிஹெச்சிபி சர்வர் நம்மளுக்கு என்னவா யூஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐபி அட்ரஸ் கொடுக்க போகுது. மேனுவலா நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, ஓகேங்களா? இப்போ இந்த 2 லேப்டாப் இருந்தாலும் சரி, 2 டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி, அதுல வைஃபை கார்டு இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஐபி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதே மாதிரியான ஐபி அட்ரஸ் உங்களுக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேபை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், நாலேஜும் கெயின் பண்ண முடியும். அடுத்து இப்ப நான் என்னோட சினாரியா படி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு டெஸ்க்டாப் இருக்கு. இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா வைஃபை ரிசீவர் பை டிஃபால்ட்டா இருக்கு. இந்த டெஸ்க்டாப்ல நான் என்ன பண்றேன், ஒரு வைஃபை ரிசீவர் கார்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா வைஃபைல தான் இருக்கு. ஸோ இதுக்கு இன்டர்மீடியேட்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் யூஸ் பண்ணாம என்னோட மொபைலை வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறேன் மொபைல் ஹாட்ஸ்பாட். அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா N-Minds Academy ஹாட்ஸ்பாட். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு தகுந்த மாதிரி
என்னோட SSID தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த லேப்டாப்போடையும் இந்த டெஸ்க்டாப்போடையும் கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹாட்ஸ்பாட் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி அட்ரஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் டயக்ராம் போட்டு உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பக்காவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி டேட்டாவை ஷேர் பண்ணுறது, எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா C1, என்னோட டெஸ்க்டாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா C2. ஸோ இப்போ இந்த ரெண்டு மிஷின் என்ன ஆகணும், பிங்க் ஆகணும். கம்யூனிகேட் ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். அது எல்லாமே இப்போ செக் பண்ணிடலாம். அடுத்து இந்த லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறதுல உள்ள பார்க்கலாம். கம்ப்யூட்டர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு C1, இந்த டெஸ்க்டாப்புக்கு C2 அப்படிங்கிறதும். ஸோ இந்த ரெண்டு மிஷினுமே யார் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர். யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட டெஸ்க்டாப்பில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, லேப்டாப்பில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரெண்டு மிஷினுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப். ஸோ என்னோட லேப்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கிறேன். ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிரும். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்கேன். ஸோ ஹோஸ்ட் நேம், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா C1. இந்த சிஸ்டத்தை இப்போ யூஸ் பண்ணுற யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்ராஜ். அவருக்கு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.43.99 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்லேயே வியூ பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் என்னோட ஒயர்லெஸ் லேன் அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு 192.168.43.99 அப்படிங்கிறது. இன்னொன்று இது நான் இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கறது, இப்போ இந்த ஐபி அட்ரஸ் நான் எப்படி அசைன் பண்ணியிருக்கேன், அதாவது மேனுவலாக அசைன் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை டிஹெச்சிபி சர்வர் மூலியமாக அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் /all கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். கனெக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து பாருங்க இங்கே டிஹெச்சிபி எனேபிள்டுன்னு இருக்கு, எஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டிஹெச்சிபி மூலியமாக தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் டிஹெச்சிபி எனேபிள்ல நோன் இருந்தது அப்படின்னா நம்ம மேனுவலாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கமாண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா செக் பண்ணுறதுக்குனான கமாண்ட். ஸோ இப்போ இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 192.168.43.99 அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, அசைன் ஆயிருக்கு. இதே மாதிரி என்னோட டெஸ்க்டாப்ல என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப் மிஷினில் இருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை கார்டு யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத என்ன இருக்குது, கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் நோ இன்டர்நெட் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம இப்போ என்ன பண்ணல, இன்டர்நெட்டை நம்ம ஷேர் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இன்டர்நெட்டை நம்ம என்ன பண்ணலை, ஷேர் பண்ணலை. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் அப்படின்னு காமிக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா எப்படி காமிக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ ஓகே, இப்போ இங்கே என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் நான் இப்போ எந்த மீடியம் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒயர்லெஸ் லேன் மூலியமாக தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐபி அட்ரஸ் பாருங்கள் 192.168.43.14 அப்படிங்கிறத எனக்கு என்ன ஆயிருக்குன்னா அசைன் ஆயிருக்கு. சரி, இப்போ இதுலேயும் நம்ம செக் பண்ணிடலாம் இந்த ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஐபி கான்ஃபிக் /all அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து பாருங்கள் டிஹெச்சிபி எனேபிள்டு, எஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எனேபிள்டு. ஸோ அது மூலியமாக தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இப்போ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கேன், தட் மீன்ஸ் C2 மிஷினில் இருக்கேன். இதிலிருந்து C1க்கு கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்றேன். பிங் அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.43.99 அப்படிங்கிறது.
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்லேருந்து டெஸ்க்டாப்புக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப் மிஷினுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த லேப்டாப் மிஷின்லேருந்து என்னோட டெஸ்க்டாப் மிஷின் கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடுறேன். என்னோட டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ரிப்ளை எல்லாமே வருது. ஸோ டிடிஎல் வேல்யூ எல்லாமே வந்து 0% லாஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு மிஷினுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அப்போனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாஸை நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ என்னென்ன மெத்தட்ஸில் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மெத்தட் 1 நெட்வொர்க் பாத் பேஸ்டு ஷேரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மெத்தட் 1 நெட்வொர்க் பாத் ஷேரிங். ஸோ இப்போ ரெண்டு மிஷின் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப், இன்னொன்று என்னோட டெஸ்க்டாப். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயர்லெஸில் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லேப்டாப்பை அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூஸரும் இந்த டெஸ்க்டாப்பை மித்ரா அப்படிங்கிற யூஸர் என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட்ஸ்பாட் மூலியமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் என்னோட மிஷினுக்கு, லேப்டாப்புக்கு இந்த ஐபி அட்ரஸும் டெஸ்க்டாப்புக்கு இந்த ஐபி அட்ரஸ் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த அடுத்து என்ன பண்ணுவோம், பிங் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு மிஷினுக்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். ஸோ பிங் பண்ணி பார்க்கணும். அடுத்த ஸ்டெப், இப்போ இந்த மித்ரா அப்படிங்கிற யூசர்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் ஷேர் பண்ணி இந்த அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூசர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போறாரு. இப்போ அந்த ஃபோல்டர் ஆர் டிரைவை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். ஸோ ஷேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பாத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த C1ல இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் இந்த அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூசர் இப்போ இந்த மித்ரா யூசரோட டேட்டாவை ஷேர் பண்ண டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரென் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த நெட்வொர்க் பார்த்த அந்த ரென் ப்ராம்ப்ட்ல போட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். எப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது இந்த யூசர் டேர்ன் ஆன் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஷேரிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருந்தா தான் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சரி, யாரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், இந்த யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும். இஃப் எல்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. இஃப் சப்போஸ் டேர்ன் ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டேட்டா நம்மளுக்கு இந்த லேப்டாப்பில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஆஸ் பர் சினாரியோ படி அந்த டெஸ்க்டாப் மிஷினில் போயிட்டு நான் இப்போ ஒரு ஃபைல்ஸையும் ஒரு டிரைவையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது என்னோட பிசி. என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த என்மைன்ஸ் யூடியூப் அப்படிங்கிற இந்த ஹோல் டிரைவை நான் ஷேர் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஷேரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நெட்வொர்க் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே நாட் ஷேர்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு கீழே இங்கே பாருங்கள் நெட்வொர்க் பாத். ஏன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணல, இந்த டிரைவை நம்ம ஷேர் பண்ணலை. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க் பாத் எதுவுமே காட்டலை. ஸோ இப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். அட்வான்ஸ்டு ஷேரிங், ஷேர் திஸ் ஃபோல்டர். பர்மிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். இப்போ அடுத்து ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி பாருங்கள் நாட் ஷேர்னு இருந்தது. இப்போ பாருங்கள் ஷேர், அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் பார்த்து இதுதான் /C2/F அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பாத். இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு ஃபோல்டரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதில் ஷேரிங், அட்வான்ஸ்டு ஷேரிங், ஷேர் திஸ் ஃபோல்டர். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் ஆயிடுச்சு. இங்கே க்ளோஸ். ஸோ இப்போ இந்த
C2 மிஷின், அதாவது என்னோட டெஸ்க்டாப் மிஷினில் ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு ட்ரைவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ட்ரைவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம முடிஞ்சது. இப்போ அந்த நெட்வொர்க் பாத் வழியாக எப்படி C1 மிஷின்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்கேன். ஸோ லேப்டாப்பில் அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம அந்த டெஸ்க்டாப்பில் ஷேர் பண்ண அந்த ஒரு ஃபோல்டரையும் ஒரு டிரைவையும் நாம் இப்போ எப்படி நெட்வொர்க் பாத் வச்சு அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நாம் அந்த டெஸ்க்டாப்பில் அந்த ஷேர்ட் ஃபோல்டர் ஆர் ஷேர்ட் டிரைவ் கிரியேட் பண்ணுறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாத் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். ஸோ /C2/F அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவுக்கு உண்டான நெட்வொர்க் பாத் கிரியேட் ஆகிருந்தது. பாருங்க, இது கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, விண்டோஸ் செக்யூரிட்டி என்டர் நெட்வொர்க் கிரெடென்ஷியல் அப்படின்னு கேட்கும். என்டர் யுவர் கிரெடென்ஷியல் டு கனெக்ட் டு C2. தட் மீன்ஸ் அந்த டெஸ்க்டாப் மிஷினில் நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கிரெடென்ஷியல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ என்ன கொடுக்குறோன்னா யூசர் நேம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ரிமெம்பர் மை கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எகெயின் நம்ம மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப என்ன கேட்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியலில் பேக்ரவுண்டில் சேவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், ஏன்னா ஒவ்வொரு டைமும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு போக விரும்பல அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அந்த ஃபுல் டிரைவுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வியூ ஆகுது. பாருங்க, நெட்வொர்க் வழியா C2ங்கிற மிஷினுக்குள்ள எஃப் டிரைவ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது, வியூ பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ அந்த ஃபோல்டர் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் பாத் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் பாத் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ அந்த கிரியேட் ஆன நெட்வொர்க் பாத் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். /C2 நீங்கள் /data அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத் நீங்கள் ஒரு டைம் அந்த ஃபோல்டரையோ இல்லை டிரைவையோ நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப நெட்வொர்க் பாத் வழியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க் பாத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்க, C2/data நான் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டா வந்து வியூ ஆயிடுச்சு. டேரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து வியூ ஆயிடுச்சு. பட் இந்த நெட்வொர்க் பாத் மெத்தட் ஷேரிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் மீன்ஸ் இப் சப்போஸ் நம்மளுக்கு வேணுங்கிற எக்ஸாக்ட் ஃபோல்டரையோ, அதாவது ஆல்ரெடி ஷேர் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டரையோ இல்லை டிரைவையோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பாத் வழியாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுத்தோடனே அந்த மிஷினில் நம்ம என்னென்ன ஷேர் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் பேஸ்டு தான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? அதில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாத்தை வச்சு ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு சிஸ்டத்தில் நம்ம அக்சஸ் பண்ணணும். அடுத்து மெத்தட் 2 ஐபி அட்ரஸ் பேஸ்டு ஷேரிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெத்தட் 2 ஐபி அட்ரஸ் பேஸ்டு ஷேரிங். 2 மிஷின் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த 2 மிஷினுக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நம்மளுக்கு. இப்போ யூசர் கிட்ட டேட்டா இருக்கு. இப்போ இந்த யூசர், தட் மீன்ஸ் இந்த மித்ரா அப்படிங்கிற யூசர், இந்த அரவிந்த்ராஜ் அப்படிங்கிறவருக்கு இவரோட டேட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஐபி அட்ரஸை இந்த அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற யூசர் அவரோட லேப்டாப்ல ரன் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெஸ்டினேஷன் மிஷினோட ஐபி அட்ரஸ், தட் மீன்ஸ் அந்த டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ் போட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், வியூ ஆகும். அப்புறம் போட்ட உடனே நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யாரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியும். இப் சப்போஸ் அங்கே எனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ டேர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. டேர்ன் ஆஃப் பண்ணலை அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும்.
ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிற டேட்டா நம்மளுக்கு இந்த லேப்டாப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ என்னோட சினாரியோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகி பிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோல்டரையும் ஒரு டிரைவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்க்டாப் மிஷினில் இருக்க ஃபோல்டரையும் டிரைவையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை யூசிங் ஐபி அட்ரஸ் வழியா நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் இந்த லேப்டாப்பில். ஸோ இப்போ இது என்னோட லேப்டாப். நான் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ நான் இங்கே போட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி என்டர் நெட்வொர்க் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்டர் யுவர் கிரெடென்ஷியல் டு கனெக்ட் 192.168.43.14. அதாவது ஐபி அட்ரஸ் வச்சு பேஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுறப்ப ஐபி அட்ரஸும், ஸோ அந்த நேமை வச்சு அக்சஸ் பண்ணுறப்ப அந்த நேமும் நம்மளுக்கு காட்டும். ஸோ இங்கே யூசர் நேம், ஆக்சுவலி கம்ப்யூட்டர் நேம்னா என்ன, யூசர் நேமா என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் மிஷினோட நேம். யூசர் நேம் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற யூசர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது. இப்போ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரோட நேம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஷினோட கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா C2, ஓகேங்களா. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா நம்ம வந்து அந்த பிசிக்கல் மிஷினுக்கு நம்ம பாஸ்வேர்டு போறது கிடையாது. ஸோ அந்த பிசிக்கல் மிஷினை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூசருக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு தான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற மித்ரா பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே எகெயின் ரிமெம்பர் மை கிரெடென்ஷியல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, எகெயின் அண்ட் அகெயின் எனக்கு பாஸ்வேர்ட் கேட்காது. ஸோ இப்போதைக்கு நான் இதை கொடுத்து ஓகே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து பாருங்க நம்ம டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலையும் டிரைவ் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் என்ன இருக்கு, ஷேர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். இந்த ஐபி அட்ரஸ் பேஸ்டு அக்சஸிங் நான் பண்றப்ப எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் போட்ட உடனே அந்த டெஸ்க்டாப் மிஷின்ல நான் என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன டிரைவ்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கணும் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து வியூ ஆகும் பை யூசிங் ஐபி அட்ரஸ் பேஸ்டு ஷேரிங்ல. ஸோ இதுதான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் பாத் ஷேரிங்ல வந்து இப்படி நடக்கல. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபோல்டரையோ இல்லை அந்த டிரைவையோ தான் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல நம்மளால ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம வைக்கிறப்ப எத்தனை டிரைவ்ஸ் எத்தனை ஃபோல்டர்ஸ் வந்து அந்த மிஷின்ல ஷேர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். அதாவது அந்த யூசர் மித்ரா அப்படிங்கிற யூசர் ஷேர் பண்ணியிருக்க ஃபோல்டர் தான் நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். இஃப் சப்போஸ் அனதர் யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பேஸ்டு ஷேரிங் முடிஞ்சது. அடுத்து மெத்தட் 3 நெட்பயாஸ் பேஸ்டு ஷேரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நெட்பயாஸ், வாட் இஸ் நெட்பயாஸ்? நெட்பயாஸ் நெட்வொர்க் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a network service that allows computer communication over a LAN and allows them to share the files and printers. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேன்ல இருக்க சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் ஷேர்ஸும் பிரிண்டர்ஸையும் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண முடியும். நெட்பயாஸ் நேம்ஸ் ஆர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி நெட்வொர்க் டிவைசஸ் ஓவர் TCP/IP. இந்த நெட்பயாஸ் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடென்டிஃபை பண்றதுக்காக TCP/IP யூஸ் பண்றாங்க. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன் ஃபியூச்சர்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஸோ அடுத்து இப்ப இந்த நெட்பயாஸ் நேம் நம்ம எங்க பாக்குறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சினாரியோ பார்த்துட்டு வந்துடலாம். மெத்தட் 3 நெட்பயாஸ் நேம்டு பேஸ்டு ஷேரிங்ல நம்ம கிட்ட மிஷின்ஸ் இருக்கு, ரெண்டுமே கனெக்டிவிட்டி இருக்கு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு, பிங்கிங்கே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல். ஓகேங்களா. இப்ப இன்பிட்வீன் நம்ம இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் பாத் ஷேரிங் பார்த்தோம், ஐபி அட்ரஸ் பேஸ்டு ஷேரிங் பார்த்தோம். இப்போ நெட்பயாஸ் நேம் நம்ம என்ன அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இங்க ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர் நான் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேப்டாப் மிஷின் இருக்க யூசர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரன் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த லேப்டாப்போட மிஷினோட நேம் வந்து பாத்தீங்கன்னா C1, இந்த டெஸ்க்டாப்போட மிஷின் கம்ப்யூட்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா C2.
ஸோ இந்த கம்ப்யூட்டர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்பயாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் சொல்றேன், பிசிக்கல் மிஷினோட நேம் ஆர் ஹோஸ்டோட நேம் ஆர் கம்ப்யூட்டரோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்பயாஸ் நேம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் நேம், அதாவது இந்த C2 மிஷினோட கம்ப்யூட்டர் நேமை ரெண்டு ப்ராம்ப்ட்ல அவர் டைப் பண்ணாரு அப்படின்னா // போட்டு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ டேர்ன் ஆன் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யூசர் கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொமோட் ஆகும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நம்மளுக்கு ஷேர் ஆகும். ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோட சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் இருக்கு. 2 மிஷின் இருக்கு, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, ஐபி அட்ரஸ் இதே ஐபி அட்ரஸ் தான் அசைன் ஆயிருக்கு. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்பயாஸ் நேமை பார்க்கறது அப்படிங்கிறத நான் பார்த்து இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்கேன். லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா C1. ஸோ இந்த ஹோஸ்ட் நேம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் இருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம்ங்க, இது கம்ப்யூட்டர் நேம் கிடையாது, மறந்துடாதீங்க, இதுதான் யூசர் நேம். இப்போ நான் எந்த யூசர்ல இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணா இங்கே யூசர் இருப்பாரு. இங்கே யூசர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்ராஜ். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஓப்பன் பண்ணிக்கிங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் run as அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோஸ்ட் நேம். இப்போ அந்த நெட்பயாஸ் நம்ம எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா NBT STAT ஸ்பேஸ் -n அப்படிங்கிறது கூட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்பயாஸ் நேம் வியூ ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒய்ஃபை நோடோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.43.99 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோடோட ஐபி அட்ரஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க நேம் அந்த C1 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்பயாஸ் நேம். ஸோ இது எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்பயாஸ் லோக்கல் நேம் டேபிள் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்பயாஸ் நேம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C1 மிஷினோட நெட்பயாஸ் நேம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம C2லையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ C2ல இதே மாதிரி தான் எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆச்சு. இப்போ நம்ம இந்த 2 மிஷினோட நெட்பயாஸ் நேம் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த C2 மிஷின்ல இருந்து C1 எப்படி கம்யூனிகேட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட C1 மிஷின்ல இருக்கேன். ஸோ என்னோட லேப்டாப் மிஷின்ல இருக்கேன். இப்போ இந்த லேப்டாப் மிஷின்ல இருந்து அந்த டெஸ்க்டாப் இருக்கிற டேட்டாவை எப்படி நான் இங்கே அக்சஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோட லேப்டாப் மிஷின்ல விண்டோஸ் +R கீ பிரஸ் பண்ணி ரன் ப்ராம்ப்ட் போயிட்டு / அந்த C2 அப்படிங்கிற நேம், இது எதோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் மிஷினோட நேம் போட்டு ஓகே அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டேட்டா எல்லாமே எனக்கு வந்து வியூ ஆகும். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கேட்கல. பிகாஸ் ஆஃப் நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் என்ன பண்ணியிருக்கேன், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இங்க என்ன கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கல. இஃப் சப்போஸ் நம்ம அது கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, நம்ம சினாரியப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, இது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்பயாஸ் நேமை வச்சு ஒரு மிஷின்ல இருக்க டேட்டாவை இன்னொரு மிஷின்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா C2ல இருக்கிற யூசர் C1 மிஷினையும் நெட்பயாஸ் நேம் மூலியமா அக்சஸ் பண்ணி நம்ம ஷேர் டேட்டாவை பார்க்க முடியும். இப்போ நம்ம நெட்பயாஸ் நேம் பேஸ்ட் ஷேரிங்க்கு நம்ம டெமோ பார்த்து முடிச்சிட்டோம். வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாத் பேஸ்ட் ஷேரிங்கும் ஐபி அட்ரஸ் பேஸ்ட் ஷேரிங்கும் தென் நெட்பயாஸ் நேம் ஷேரிங்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மெத்தட் போதும். ஸோ வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகிறதுங்கிறதுனால நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2வா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் தி ஷேர்டு ஃபோல்டர் ஆர் டிரைவ் அப்படிங்கிறது கண்டினியூஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.